வீக்கே ஃபுல்லாக கிறிஸ்மஸ் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபோனை எடுத்தாலே எல்லோரும் வீடியோஸ் போட்டு டெம்ட் ஏற்றுறாங்க. ஸோ சிட்டி சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ மெக்டொனால்ட்ஸ் பார்த்தேன். சரி உள்ளே போய் ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வெளியில் பார்த்தா பசங்க எல்லோரும் ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் சுற்றி பார்க்குறதுக்காக இருந்தாங்க. வழக்கம் போல் இங்கேயும் கூட்டம்தான். அப்படியே பார்த்துட்டு சரி ஆர்டர் என்ன, நான் மட்டும்தான் வந்திருந்தேன், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் உள்ள டிஸ்பிளே ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸ்வீட் அண்ட் சார் டிப் சூஸ் பண்ணேன். எல்லாத்துலேயும் அதோட கேலரிஸ் போட்டிருக்காங்க. அடுத்து பைனாப்பிள் ஸ்டிக்ஸு சூஸ் பண்ணேன். அதோட விடுன்னு பார்த்தா அடுத்து என்ன ட்ரிங்க்ஸ் வேணும், இங்கே எப்படி காம்போவாக தான் கொடுப்பாங்க. அடுத்து ஓகே, இப்போ நக்கட்ஸு, பைனாப்பிள் ஸ்டிக்கு, கோக்கு, இது மூணுமே வந்து ஒரு 7 பவுண்ட் கிட்டே வந்துச்சு. நம்ம ஒரு ஆளுக்கு இவ்வளோ செலவு பண்ணுமாடா அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஆர்டர் கொடுக்காம கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். மெக்டொனால்ட்ஸ்லேருந்து வேடிக்கை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபலஃபில் ரேப் பார்த்தேன். சரி ஓகே, இது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபலஃபில் ரேப்பு 530 பவுண்ட்ஸு, அது வெறும் நக்கட்ஸ் 8 பவுண்ட்ஸ் வந்துச்சு. சரி அது வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேப் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். அந்த அண்ணன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. என்னடா அண்ணன் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இது நம்ம ஊர் பழக்கம் தானே, யாராக இருந்தாலும் அண்ணன் சொல்கிறது. ஸோ அந்த ஷவர்மாவில் குப்பூஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அது ஒரு ப்ரெட்டுன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற வெஜ்ஜிஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுதான் ஃபலாஃபில். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம ஊரில் உள்ள மசால் வடைன்னு வச்சிங்களேன், அது வடை போல் தான் இருக்கும். அதை போட்டு இருக்கிற சாஸ்லாம் போட்டு ரேப் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபலாஃபில் ரேப். தேங்க்யூ டு ஆல்.